டே 7 ஆஃப் காடை வளர்ப்பு இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றின 470 குஞ்சுகளும் தன்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா ஒன்றும் இல்லை, இன்னையோட ப்ரூடிங் செட்டப் எல்லாமே முடியுது. ஸோ எல்லா ப்ரூடிங் செட்டப்பையும் கிளியர் பண்ணிட்டு எல்லா குஞ்சையும் அடுத்த ரூமில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா 7 நாள் மட்டும்தான் காடை குஞ்சுகளுக்கு லைட்டும் ஹீட்டும் தேவைப்படும். ஸோ இப்போத்துலேருந்து அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு ரூமுக்கு மாற்றிட்டோம். இருந்தாலும் நமக்கு வந்து சைஸில் நமக்கு ரிசல்ட்டே வரல. ஏன்னா நமக்கு வந்து வாங்கின ஃபுட்டு வந்து மிஸ்டேக்காக தப்பாக வாங்கிட்டோம். வாங்கினது என்னமோ ஃப்ரீ ஸ்டார்டட் தான், காடை தீவனம் தான். இருந்தாலும் அதை வந்துட்டு 7 நாளைக்கு வளர்ந்த குஞ்சுகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம அதை வந்து சிக்ஸுக்கே கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அதில் பெருசாக இருந்து அதுகளை எதுவுமே சாப்பிடாம காடையோட வளர்ச்சியில் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் ஈக்குவல் பண்ணுற விதமாக அடுத்த ஒரு 7 நாளுக்கு காடைகளுக்கு நாங்கள் கொடுக்குறதோட 1 மடங்கு கூட இறைய கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த காடை வளர்ப்பை தொடர்ந்து பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா